மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற செல்லம்மா சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த சீரியலோட கதைக்களத்தை சோசியல் மீடியாவில் அதிகமாக கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த சீரியலில் ஹீரோ மாதிரி வில்லன் முகத்தில் மாஸ்க் போட்டு உருமாற்றம் பண்ணியிருப்பாங்க. இது பெரிய அளவில் கலாய்க்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரியலில் ஹீரோயின் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தன்னோட மாமா பையன் ஹீரோ மேலே காதல் வந்துருது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா கதைக்களமாக இருக்குது. அதில் ஹீரோயின் செல்லம்மாவோட முதல் கணவர் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சீரியலில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்க நிலையில் சீரியலும் சீக்கிரமே முடிவுக்கு வர இருக்குது அப்படிங்கிற தகவலும் இப்போது வெளியாகி இருக்குது. இந்த செல்லம்மா சீரியல் 700 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் சீரியல் முடிவுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கிற நிலையில் பல சீரியல்கள் முடிவுக்கு வரும். அந்த வரிசையில் இப்போது செல்லம்மா சீரியல் முடிவுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சேனலோட இந்த முடிவுக்கு சோசியல் மீடியாவில் பலரும் பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சீரியலில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் அர்ணவ் அவங்களோட குடும்ப பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ கூட அவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு ஹீரோ வச்சு நடிக்க வைக்காம கதையை மாற்றம் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் இப்போது அவங்க தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கிற அக்ஷிதா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்துருக்கிறாங்க. அன்மக்களே, நீங்கள் யாரெல்லாம் செல்லம்மா சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.